கொத்தமல்லி புதினா துவையல் சாதம். இது வந்து ஈஸி தாங்க செய்கிறது. துவையல் கொத்தமல்லி புதினா வச்சு ஒரு துவையல் செஞ்சுட்டு அதோட நம்ம சூடான சாதத்தில் இந்த துவையலை போட்டு வேணுங்கிறவங்க நெய்யும் போட்டுக்கலாம், பிடிக்காதவங்க நல்லெண்ணெயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி ஒரு கப்பு ஊற வச்சிருக்கேன். இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். புதினா ஒரு கட்டு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. கொத்தமல்லி இலை ஒரு கட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. தேங்காய் 2 சில்லு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த இந்த சாதத்துக்கு பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாக தாங்க வேணும். அதனால நான் 3 மிளகாய் கீறி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த துவையல் சாதத்துக்கு புளி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கணும், அதனால கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 3 இல்லைன்னா 4 பல்லு, இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கணும். அடுப்பில் கடாய் வச்சாச்சு, இதில் ஆயில் போட்டாச்சு. ஆயில் கொஞ்சம் சூடான உடனே இந்த பச்சை மிளகாயை அதோட சேர்த்துடணுங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். பூண்டு, இஞ்சி, புளி இது 3ஐயும் வதக்கி எடுத்துக்கணும். புதினாவை போட்டு வதக்கி எடுத்துடணும். கொத்தமல்லியை போட்டு வதக்கி எடுத்துக்கணும். தேங்காயமும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கணுங்க. புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, புளி, பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய் இது எல்லாத்தையும் வதக்கியாச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே அந்த உப்பு கூட சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து காரமும் புளிப்பும் கண்டிப்பாக தூக்கலாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் சாதத்துக்கு நல்லா இருக்குங்க. சாதம் வெந்துருச்சுங்க, இதை நல்லா இப்படி குழச்சி விடணும். சாதம் குழச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி புதினா அரைச்ச அந்த துவையலை போட்டு பிசைஞ்சிடும். இது மாதிரி நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு எடுக்கணுங்க. எல்லா பக்கமும் இந்த துவையல் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பிசையணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பிசைங்க, அப்போ தான் அது டேஸ்ட் வரும். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். துவையல் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு மட்டும் போட்டு பிசைஞ்சிடுங்க. மிச்சம் இருந்தாலும் எடுத்துருங்க, கரெக்டான அளவில் மட்டும் போட்டு பிசைஞ்சா போதும். ஸோ கொத்தமல்லி புதினா துவையல் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.